ஜூன் மாதம் 14ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. பொதுக்காலம் வாரம் 11. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். எனக்கு நீங்கள் குருத்துவ அரசாகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 2 முதல் 6 வரை. அந்நாட்களில் ரபிதீமிலிருந்து பயணம் மேற்கொண்ட இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாலைநிலத்தை வந்தடைந்து பாலைநிலத்தில் பாளையம் இறங்கினர். அங்கே மலைக்கு முன்பாக இஸ்ரேலர் பாளையம் இறங்கினர். ஆனால் மோசே கடவுளிடம் ஏறிச் சென்றார். அப்போது ஆண்டவர் மலையினின்று அவரை அழைத்து, யாக்கோப்பின் குடும்பத்தாருக்கு நீ சொல்ல வேண்டியது, இஸ்ரேல் மக்களுக்கு நீ அறிவிக்க வேண்டியது இதுவே. நான் எகிப்திற்கு செய்ததையும் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேரச் செய்ததையும் நீங்களே கண்டீர்கள். நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடைமையே எனினும் நீங்களே எல்லா மக்களினங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசாகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 100. பல்லவி. நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். அனைத்துலகோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். 2ஆம் வாசகம். கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்ததால் நாம் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 6 முதல் 11 வரை. சகோதரர் சகோதரிகளே, நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்துக்காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாக தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாமன்றோ? நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாமன்றோ? அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை
நமக்கு தருபவர் கடவுளே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்துளி. அல்லேலுயா, அல்லேலுயா, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனம் 36 முதல் அதிகாரம் 10, இறை வார்த்தை 8 வரை. அக்காலத்தில் திரண்டிருந்த மக்களை இயேசு கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலக்களிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு. முதலாவது பேதுரு என்னும் சீமோன். அடுத்தது அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, வரி தண்டினவராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது, பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம். சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம். மாறாக வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றலச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். ஜெபம். ஜெபம் வீணாகப் போவதில்லை. யாருக்காக ஜெபம் செய்யப்பட்டதோ அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமையாவிடில் ஜெபித்தவனுக்கு ஆசீர்வாதமாக அமைகிறது. அன்பும் இரக்கமும் நிறைந்த இறைவா, உம்முடைய அளவற்ற பேரன்பிற்காகவும் அளவிட முடியாத இரக்கத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் தகுதியற்றவனாக இருந்தபோதும் என் பலவீனங்களையும் பாவங்களையும் கடந்து ஒவ்வொரு நாளும் நீர் என் மீது பொழியும் உமது இரக்கமே என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. நீர் என்னை மன்னிக்க ஆயத்தமாயிருக்கும் கனிவையும் என் குறைகளை பொறுத்து கொள்ளும் உமது நீடிய பொறுமையையும் என் வாழ்வில் நான் ஆழமாக உணர்கிறேன். உமது இந்த இறை இரக்கம் என் இதயத்தை நிரப்பட்டும். மன்னிக்கும் உள்ளம் தந்தருளும் ஆண்டவரே, உம்மிடமிருந்து இவ்வளவு பெரிய இரக்கத்தை நான் பெற்றிருக்க என் சகோதர சகோதரிகள் எனக்கு எதிராக செய்யும் சிறிய தவறுகளை மன்னிக்க முடியாமல் என் இதயம் சில நேரங்களில் குறுகிப் போகிறது. கசப்பையும் கோபத்தையும் பழிவாங்கும் எண்ணத்தையும் என் உள்ளத்திலிருந்து அகற்றி அருளும். நான் உங்களுக்கு இரக்கம் காட்டியது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டுங்கள் என்ற உம் வார்த்தையின்படி வாழ எனக்கு அருள் தாரும். என்னை காயப்படுத்தியவர்களை மனதார மன்னிக்கவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் எனக்கு பெருந்தன்மையான உள்ளத்தை தந்தருளும். உமது இரக்கத்தின் கருவியாக என்னை மாற்றி அருளும். ஆண்டவரே, என் வார்த்தைகளிலும் என் செயல்களிலும் என் சிந்தனைகளிலும்
உமது இரக்கம் வெளிப்படட்டும். துன்பப்படுவர்களை காணும்போது என் இதயம் உருகவும், தேவையில் இருப்போருக்கு தாராளமாக உதவும் எனக்கு கற்றுத்தாரும். பிறரை குற்றஞ்சாட்டாமல், தீர்ப்பு தீர்க்காமல், அவர்களை அன்போடு ஏற்றுக்கொள்ளும் கனிவை எனக்கு தாரும். உமது இரக்கத்தின் வழியாக நான் பெற்ற அமைதியையும் மகிழ்ச்சியையும் என் வழியாக பிறரையும் சென்றடைய அருள் புரியும். ஆற்றல் தரும் தூய ஆவியாரை, சுயநலத்தை வென்று பிறர் நலம் பேண எனக்கு வலிமை தாரும். என் வாழ்நாள் முழுவதும் நான் உமது இரக்கத்தின் சாட்சியாக வாழவும், உமது அன்பை பிறருக்கு அறிவிக்கும் நற்செய்தியாக மாறவும் அருள் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறேன். ஆமென். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமென். திருச்சிலுவை நமது அடையாளம். இதோ நான் அங்கே ஓரேபில் உள்ள பாறையில் உமக்கு முன் நிற்பேன். நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும். இந்த காணிக்கை வழி தந்தாய், அன்புடன் ஏற்பீர் எங்கள் அன்பினை. இந்த காணிக்கை